வணக்கம் நேயர்களே, இது இமிக்ரேஷனும் நாமும் கனேடியன் இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட வாரம் தோறுமான நிகழ்ச்சி. எனது பெயர் நமு பொன்னம்பலம். நான் அவெனி கனேடியன் இமிக்ரேஷன் கன்சல்டன்சி இங்க் என்ற ஸ்தாபனத்தின் ஊடாக டிஇடி தொலைக்காட்சியின் அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் இந்த சில வாரங்களுக்கு முன்னர் தந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலும் சில தகவல்களை உதாரணமாக இந்த ட்ராவலர்ஸ் ஃப்ரம் கனடா, அதாவது இங்கே பெர்மனன்ட் ரெசிடெண்ட் அல்லது சிட்டிசன் ஆகியிருக்கின்றவர்கள் வெளிநாட்டுக்கு போய் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இது ஒரு எலக்ட்ரானிக் மயமான யுகம். அப்போ அதனாலே இந்த டேட்டா கலெக்ஷனில் சிபிஎஸ்இ கனேடியன் இமிக்ரேஷன் ஈடுபட இருக்கின்றது. இண்டிவிஜுவலைஸ் டேட்டா கலெக்ஷன் இது முதல்லையும் இருந்தது. ஆனால் அது என்ன விடயம் என்றால், நான் இந்த சமரியாக சொல்கிறதை விட, அதாவது உதாரணமாக நீங்கள் ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட ஒருவர் வெளிநாடுக்கு போகிறீர்கள், 6 மாதங்கள் கனடாவை விட்டு வெளியே இருந்துட்டு வந்தால், இவ்வளோ நாளும் இமிக்ரேஷன் அல்லது கனேடியன் பார்டர் செக்யூரிட்டிகிட்ட இந்த டேட்டா இருந்தது, இந்த தகவல்கள் இருந்தது. ஆனால் இவ்வளோ நாளும் இந்த தகவல்கள் ஷேர் பண்ணப்படாமல் இருந்தது. அதாவது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு விரும்பினால் டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் they can collect the data. Now it's going to be implemented. அதாவது இந்த வருட கடைசியில் இந்த டேட்டாவை அவர்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அல்லது அந்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இந்த டேட்டாவை இந்த சிபிஎஸ்இ அல்லது கனேடியன் இமிக்ரேஷன் போர்ட்டலில் இருந்து இன்டர்னலாக அவர்கள் இதை வெரிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த புது சட்டம் மூலம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினோமினா. ஏனென்று சொன்னால், இது கனடா ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காகத்தான் இதை செய்யுது. அதாவது பாதுகாப்பு மனதில் கொண்டு, அதாவது மேபி ஒரு டெரரிசம் ரிலேட்டட் ட்ராவலர்ஸ் ஓ மேபி ரெசிடென்ஷியல் ஒப்ளிகேஷனில் இருக்கிறார்கள், இங்கேருந்து வெளியில் போயிட்டு நின்றுட்டு வந்து பொய் சொல்லினோம். அப்போ அதுகளை செக் பண்ணுற இதுகளில் கொஞ்சம் வெரிஃபிகேஷனில் முதல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் தடுத்து கொண்டிருந்தவை. இப்போ அதை சட்டம் ஆக்க பார்க்கிறோம். அதாவது இது கவர்மெண்ட் ஆஃப் கனடா இதை லீகலி they will allow or they will share the data between other agencies, government agencies, meaning Canadian pension, for instance, child tax benefits, okay, அல்லது residency obligation for PR purposes, or even citizens going and staying overseas for extended period of time. அதாவது ஒரு குடியுரிமை உள்ளவர், கனடாவில் குடியுரிமை உள்ளவரால் வெளிநாட்டுக்கு போய் நீண்ட நாட்களாக தங்கியிருந்தால் அவர்களுக்கு இங்கே இருக்கிற பெனிஃபிட்ஸ், இப்போ உதாரணமாக ஒரு சர்டன் பீரியட் நீங்கள் வெளியில் இருந்தால் இந்த ப்ரொவின்ஷியல் ஹெல்த் கவரேஜ் அக்கார்டிங் டு ஒன்டாரியோ ப்ராவின்ஸ் 3 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண வேணும், திருப்பி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த சிஸ்டத்துக்குள்ளே அதை கொண்டு போகிறது. அப்போ அப்படியான நிலைமைகளில் இந்த சிஸ்டம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கிறோம். அதாவது இந்த எண்ட் ஆஃப் த இயர் அக்கார்டிங் டு த நியூஸ் மீடியா, இது எண்ட் ஆஃப் த இயரில் இருந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. அப்படி என்றால் இதில் இன்னொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்குது. எப்படின்னு சொன்னால், இதை முதலும் நான் இந்த சில வாரங்களுக்கு முதல் அந்த ப்ரோக்ராமில் இதை செய்திருந்தேன். நான் அதை தொட்டு செல்ல விரும்புகின்றேன். அதாவது நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் சிட்டிசன்ஷிப்புக்கோ அல்லது பிஆருக்கோ நீங்கள் ரினியூவலுக்கு போகும்போது நீங்கள் அந்த ஒரு 5 இயர் பீரியடை காட்ட வேணும். இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் லெட்ஸ் சே யூ ஆர் ரெஃப்யூஜி கிளைமன் வென் பேக் ஹோம். அப்போ அந்த விதின் 5 இயர்ஸுக்குள்ளே இந்த அட்ரஸ் டீட்டெயிலில் ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கு போயிருந்தால், ஒரு பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜியாக இங்கே வந்திருந்தால் நீங்கள் போகக்கூடாது. போயிருந்தால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் இட்ஸ் அப் டு த இமிக்ரேஷன், அதாவது இமிக்ரேஷன் குடிவரவு துறைக்கு அதிகாரம் இருக்குது. அவர்கள் விரும்பினால் அதை உங்களை குவெஸ்சன் பண்ணுறதுக்கு, திருப்பி உங்களோட ரெஃப்யூஜி ஹியரிங்கை திருப்பி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு. இது தனியாக ஒரு அச்சுறுத்தலோ அல்லது பயப்படுத்துறதுக்கான வார்த்தையோ இல்லை.
இது சட்ட சிக்கல் உள்ள ஒரு பாதையொன்றை நீங்கள் உங்களுக்காகவே தெரிவு செய்கிறீர்கள். அப்படி இருந்தால் இதே அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பட்சத்தில் அதை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதை சட்டப்படியே நீங்கள் சந்திக்கலாம். அப்போ இது இதுக்கும் இதிலே அடங்குது. இதில் இன்னொரு விடயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு பின்னம் இருந்த அதி புத்திசாலிகள் சில பேர் சேலஞ்ச் பண்ணுற சிஸ்டத்தை, அப்படின்னா நான் ஒரு 5 இயர்ஸ் இருந்துட்டு 5 இயர்ஸுக்கு பிறகு நான் சிட்டிசன்ஷிப்பை போட்டால் இந்த பேப்பர் ட்ரெயிலில் பேப்பர் ரெக்கார்டில் நான் இது காட்ட தேவையில்லை தானே என்று. எஸ், ஆஃப்கோர்ஸ் அது காட்ட தேவையில்லை. ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த புது சட்ட மூலத்தின் மூலம் இமிக்ரேஷன் ஸ்டில் தே ஹேவ் த டேட்டா. இது ப்ரீவியஸ்லியும் இருந்தது. ஆனால் இப்போ இது வைட் ரேஞ்சில் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் ஈரா இதை அலோவ் பண்ணுது. இந்த ஏஜென்சிஸ் they will get it in fingertips. அது உடனடியாக அக்சசபிளாக வரும். அப்போ இது 5 இயர்ஸ் மட்டும் நாங்கள் கவர் பண்ணிவிட்டு 5 இயர்ஸில் இந்த பேப்பர் ரெக்கார்டில் 1 மில்லியன் போட்டு நாங்கள் இருக்க இயலாது என்று சொன்னால் மேபி 10 இயர்ஸ் டவுன் த ரோடும் விரும்பினால் அதை புல் பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த mercy of the department, if you did something wrong like this, அதாவது நீங்கள் ஏதாவது தவறு இழைச்சால் நீங்கள் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை கருணையின் அடிப்படையில் தான் உங்களோட மிச்ச வேலை எல்லாமே போகுது. இது மிக மிக கவனம் இதை செய்யும்போது, அதாவது இப்படியான மூவுகள் எடுக்கும்போது மிக கவனமாக இருக்க வேணும். ஒன்று. அடுத்தது மிக மிக முக்கியமானது, நீங்கள் உண்மையான தகவல்களை இதில் ஷேர் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட்டோட உண்மையான தகவல்களை ஷேர் பண்ண வேணும். இப்போ உதாரணமாக ஒருவருடைய ஃபார்ம் அவர்களால் நிரப்ப முடியாத ஒரு ஆள், அதாவது லாங்குவேஜ் அபிலிட்டி இல்லாத ஒரு ஆள், இங்கிலீஷோ ஃப்ரெஞ்ச், இன்னொருவர் நிரப்பி கொடுத்த ஃபார்ம்லேயே அவன் தகவல் அதை நிரப்பினவற்ற தகவல் இல்லாத காரணத்தினாலே அதில் அவங்க கொஸ்டின் பண்ணவங்க அது ஸ்டில் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாண்டே ரெண்டால் இல்லை வேறு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணதாவோ அவன் டிக்ளரேஷனோ அதில் இல்லை. அப்போ இந்த தகவல்கள் நீங்கள் தான் பொறுப்பு இன்னொரு ஆள் நிரப்பினால். அப்போ அந்த தகவல்கள் தவறான தகவல்கள் போடப்பட்டிருந்தால் அல்லது டேட்டுகள் அதில் மறைக்கப்பட்டிருந்தால் அது நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணும். அப்போ இதில் நாங்கள் இப்போ சொல்ல வர்ற விடயம் சிம்பிளான விடயம், அதாவது டேட்டா கலெக்ஷன் இஸ் தேர் ஆல்ரெடி. ஆனால் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்குரிய சட்ட மூலம் இப்பொழுது நடைமுறைக்கு வருகிறது. இது நிறைய பேரை எஃபெக்ட் பண்ணக்கூடும், அதாவது அந்த லிமிட்டேஷனை பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். அப்போ லெட்ஸ் சே சீனியர்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே வெளியில் இருந்தால் அவர்களுடைய இந்த பென்ஷனோ அதுகளின் டிக்ளரேஷன் அதெல்லோ ஃப்யூச்சரில் கவனமாக செய்ய வேணும், டேட்டில் சரியாக போடப்பட வேணும். மேபி யூ லூஸ் சம் மணி, பட் அட் த சேம் டைம் நீங்கள் சரியான முறையில் எல்லாத்தையும் போட்டிங்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய இந்த பெனிஃபிட்ஸ் வந்துகொண்டு இருக்கும். அதே தான் சேம் திங் அப்ளிகபிள் டு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஹூ ஹேஸ் டிபெண்டன்ட் சில்ட்ரன். இந்த ரெசிடென்சி ஒப்ளிகேஷன் இருக்கிறார்கள், பிஆர்ன்ற ரெசிடென்சி ஒப்ளிகேஷன். இப்போ அண்மை காலத்திலையும் எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் சிலர் இந்த 2 இயர்ஸுக்காக வெயிட் பண்ணினோம், ஏனென்றால் அதை எடுத்துக்கொண்டு தாங்கள் திருப்பியும் ட்ராவலிங்கை செய்யலாம், இன்னொரு 4-5 இயர்ஸ் வெளியில் போயிட்டு வரலாம்ட்டு. அப்போ இந்த நிலைமைகள் இருக்கின்றவர்கள் அல்லது இந்த நிலைமையை நோக்கி போகின்றவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமென்றதுக்காகத்தான் இந்த தகவலை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றோம். ஓகே, அப்போ இந்த டேட்டா கலெக்ஷன் இது நாங்கள் ஏதோ உங்களுக்கு விசிபிளாக, அதாவது உங்களுக்கு தெரியக்கூடியதாக நடைமுறையில் இருக்கின்ற இல்லை. நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது, இந்த நாட்டை விட்டு வெளியேறும்போது, இந்த நாட்டுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி அந்த தகவல்களை கொடுத்து தான் வர்றீங்க. இது எலக்ட்ரானிக் டேட்டா. அண்ட் தென் இட்ஸ் ஆல்சோ இன்வால்வ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ கம்மிங் இன் டு ப்ளே. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இமிக்ரேஷன் அதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற போது இதற்குரிய நிலைமைகள் அதனுடைய பிரதிபலன்கள் வேகமாக இருக்கும். அப்போ இது இந்த
electronically it's processed through the immigration and different department. அப்போ என்ன நடக்குமெண்டா, let's say in the future when you're exiting and entering, not only the Canada Border Services or the Immigration Department going to know this. If the pension department runs your profile, they will get it, Canada pension. Or for instance, Ontario Health, if they wanted to get it done, if they have the capability, அது எனக்கு அதை ஷோ பண்ணி சொல்ல முடியாது, ஆனால் இது ஃப்யூச்சரில் இந்த டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, அதாவது தகவல் பரிமாற்றத்துக்குரிய சட்ட முறையொன்று ஏற்படுத்தப்பட போகின்றது. அப்போ இதில் மிக கவனமாக இருக்க வேண்டுமென்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் சிலர் இந்த இந்த ரெஃப்யூஜியாக போராக்கள் திரும்பி நாட்டுக்கு போகலாமா, அதாவது வந்தவர்கள் அதுவும் அந்த சொந்த பாஸ்போர்ட்டில் போய் வரையணும் அந்த நாட்டுன்னு. அப்போ இதுகளுக்கு எதிரான நடவடிக்கையை இமிக்ரேஷன் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி உங்களை சில வேளை உங்களோட ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸை நிராகரிக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லெட்ஸே ஸ்பான்சர்ஷிப்புக்கு போகிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணும், நீங்கள் போயிருக்கிறீங்க தாய் நாட்டுக்குன்றது. அந்த நிலைமையிலையும் இந்த இன்ஃபர்மேஷன் திருப்பி அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டன் ஃபார்மில் கொடுக்குறீங்க. அப்போ இதனால் இதுகள் மிக மிக கவனம் இதுகளை செய்யும்போது சரியான முறையில் இதுகளை செயல்படுத்த வேணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த தவறுகளுக்கு நீங்கள் உள்ளாகிறத தவிர்த்து கொண்டால் நல்லது. ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு தெரியாது இந்த தகவல் என்று சொல்கிற அந்த நிலைப்பாடு ஒரு சட்ட நடைமுறைக்கு வரும்போது அது எடுபடாது. அதாவது எனக்கு இதை பற்றி அறிவில்லை, நான் ரெஃப்யூஜியாக தான் வந்தேன்னா நான் நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவை பார்த்து சொன்னீங்கண்டா, அது என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட் இங்கே நீங்கள் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் கேட்கும்போது நான் இந்த சொந்த நாட்டில் இருக்க பயத்தில் வர்றேன், இந்த நாட்டில் அகதி தஞ்சம் கேட்குறேன் என்று தான் கேட்குறோம். அப்போ அதனால் இதுக்குரிய நடைமுறைகள் ஒழுங்காக கடைப்பிடிக்கப்பட வேணும். அதே நேரத்தில் லெட்ஸே நீங்கள் ஸ்பான்சரில் வந்த ஒரு ஆள் அல்லது ஒரு சிட்டிசனாக இருக்கிற ஒரு ஆள், அவர்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ட்ராவலிங்கில் ஆஃப்கோர்ஸ் போய் வரலாம் அவர்கள், ஆனால் அவர்களும் அந்த லிமிட்டேஷன் கனடியன் கவர்மெண்ட் அதில் பார்க்குது, என்ன செய்யலாம், இவை எங்கெங்கே போய் வரையினம். இது வேறு நோக்கத்துக்காகத்தான் இது க்ரியேட் பண்ணப்படுது. ஆனால் இதை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது இதில் வேறு இன்ஃபர்மேஷன் அல்லது மற்றது கோஸ்ட் கட்டிங் என்னென்னு சொன்னால் இந்த நிறைய தகவல்கள் இதை ஆக்களை ரீப்ளேஸ் பண்ண போகுது ஆஃபீஸர்ஸு. அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட்டு பட்ஜெட்டில் இருக்கிற இந்த அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், பென்ஷன் ஓ சைல்ட் பெனிஃபிட் ஓ taxes and purposes, CRA இந்த taxes, Canada Revenue Agency, அது இந்த டேக்ஸஸ்லையும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடும். அப்போ இதுகளில் நீங்கள் நிச்சயமாக உண்மைகளை போட்டுக்கொண்டு போகிறதும் அதை மச் பண்ணுற மாதிரி ரெக்கார்டை வச்சிருக்கிறதும். இப்போ சிலருக்கு பெரிய பிரச்சனையில் இருக்கிற விடயங்களில் உண்டு, இந்த கனடியன் இமிக்ரேஷன் என்டர் பண்ணும்போது அல்லது எக்ஸிட் பண்ணும்போது ஸ்டாம்ப் போடுறது இல்லை பாஸ்போர்ட்டில். அப்போ அநேகமானவர்கள் சொல்லுவினம், எங்களுக்கு ஷூராக தெரியாது இன்ன பீரியட்னு, மேபி என்ற ட்ராவல் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் பார்த்து சொல்ல முடியும், இல்லாட்டி எனக்கு நோ வே ஆஃப் ஃபைண்டிங் இட். அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் மேபி ட்ராவல் டிக்கெட்டை ஒரு காப்பி வச்சுருக்கிறது பெட்டர், எலக்ட்ரானிக் ஃபார்மேட் என்றாலும் ஹார்ட் காப்பி இல்லாட்டியும். அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயே அது ஒரு ரெஃபரன்ஸாக எங்கேயாவது ஒரு இடத்துல நோட் பண்ணியோ அதை எங்கேயாவது வச்சுருக்கிறது பெட்டர். என்னட்டி ஒருவர் வந்தவர் இப்போ அண்மை காலத்தில் மேபி ஒரு பாஸ்போர்ட்டில் இல்லாத ரெக்கார்டு எல்லாம் அவர் எழுத்தில் வச்சுருந்தார் ஓவர் closer to 15-20 years. What date he left Canada, what date he came back into Canada. அப்போ இது எங்கே போனான் அதில் எல்லாம் எழுதி வச்சுருந்தார். அப்போ இது பெரிய அளவுக்கு உதவி செய்யும். இது எல்லாரும் செய்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அதை ரெக்கார்ட் கீப்பிங் கொண்ட வச்சுருந்தால் அது உங்களுக்கு லாங் ரன்னில் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்களோட இருக்கிற பிரச்சனைகள் வரும்போது அதை சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ அதனால் உங்களுக்கு ரெக்கார்ட் ஸ்டாம்ப்ஸாக பாஸ்போர்ட்டில் இல்லாட்டியும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை நோட் பண்ணி வைக்கிறது
better for your own safety. அப்போ இது மிக முக்கியமான ஒன்று. எனவே ஒன்று ரெக்கார்ட் கீப்பிங் அதில் பற்றி சொன்னாங்க. அடுத்தது இந்த when you are disclosing the information you have to be truthful, அதாவது உண்மையாக இருக்க வேணும் உங்களோட இன்ஃபர்மேஷன்கள். அதனாலே அது ஃப்யூச்சரில் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒன்றை சேலஞ்ச் பண்ணி அதை செய்ய வேண்டி வந்தால் நீங்கள் தைரியமான அதை செய்யக்கூடிய நிலைமையிலே இருப்பீங்க ஒன்று. அடுத்தது இந்த எவ்வளவு நாள் இந்த ரெசிடென்சி ஒப்ளிகேஷன் பிஆர் ஆக்களுக்கு மட்டும்தான், கனேடியன் சிட்டிசன்ஸுக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அதாவது ரெசிடென்சி ஒப்ளிகேஷன் நான் சொல்கிறது நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் எவ்வளவு நாள் வெளிநாடு ஒன்றில் நிற்கலாம் என்றதில் அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் கனடாவில் இருக்க வேணும் என்றதில் ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்ற அதில் நிறைய பேர் அதை பற்றி ஃபோன் பண்ணி கேட்குறவை இருக்கணும். அண்மை காலத்துலேயும் சில ஃபோன் கால் வந்தது, நான் எவ்வளோ காலம் போய் வெளிநாட்டில் நிற்கலாம் என்று, குறிப்பாக இந்த சீனியர்ஸ். அப்போ அந்த நிலைமை. ஆனால் நீங்கள் அந்த எடுக்கிற பெனிஃபிட் அதுகளுக்கு தான் இந்த பிரச்சனை. இப்போ என்னென்னு சொன்னால் ஆஸ் எ சிட்டிசன் நீங்கள் போயிட்டு வரலாம் எவ்வளோ நாளும். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே இருக்கிற பெனிஃபிட்ஸ் கனேடியன் பென்ஷனோ அல்லது உங்களோட கரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் அதில் எடுக்கிறார்களாக இருந்தால் அதுகளில் உண்மையை சொன்னால் அதில் சிலதை லூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பெட்டர் ஆஃப் கோயிங் வித் த ட்ரூத். இதை நான் மீண்டும் சொல்லி இதை விட வேறு ஏதும் தகவல்கள் பிற்பாடு அடுத்த வாரங்களில் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்ற பட்சத்தில் உங்களோடு நிச்சயமாக அவற்றையும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் என்ற உறுதிமொழியோடு அடுத்த வாரம் இன்னும் ஒரு இமிக்ரேஷனும் நாமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு வணக்கம் கூறி விடைபெறுவது நமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே.